6 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சியின் தடுப்பு காவலில் இருந்தபோது தூக்கில் தொங்கி மரணம் அடைந்ததாக கூறப்பட்ட முன்னாள் பாதுகாவலர் ஒருவரின் குடும்பத்திற்கு 1,94,170 ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்கும்படி ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு இன்று உத்தரவிட்டது. 31 வயது தினகரன் என்ற அந்த முன்னாள் பாதுகாவலர் தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறையில் காற்சட்டையை கயிறாக தெரித்து தூக்கில் தொங்கியதாக கூறப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிடிபட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த தினகரன் மரணத்திற்கு சம்பந்தப்பட்ட அமலாக்க தரப்பினரின் கவனக்குறைவே காரணமாகும் என்று நீதிபதி எலிஸ் லோக் ஈ செங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். பொது சேவை அதிகாரிகள் என்ற முறையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடமையிலிருந்து தவறியதன் காரணமாகவே தனது மகன் தினகரனுக்கு இத்தகைய மரணம் நேர்ந்தது என்று கூறி தாயார் ஆர் தனீஸ்வரியும் தந்தை கே மகாதேவனும் அரசாங்கம், கடல்சார் அமலாக்க ஏஜென்சி, அதன் இயக்குனர் ஆகிய 3 தரப்பினருக்கு எதிராக இழப்பீடு கோரி இந்த சிவில் வழக்கை தொடுத்திருந்தனர். காவல் அறையில் தடுப்பு கைதிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கான இடர் அதிகமாக இருக்கிறது என்று நன்கு தெரிந்திருந்தும் சம்பந்தப்பட்ட கைதிக்கு கூடுதலாக ஒரு காற்றாட்டியை வழங்கியது மூலம் அமலாக்க தரப்பினரின் விதிமீறல்கள் நடந்துள்ளன. இதற்கு 3 தரப்பினருமே தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிபதி எலிஸ் லோக் ஈ செங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.